கர்ப்பிணி குருவியின் சதி சககமனம் பார்ட் 2. கர்ப்பிணி குருவியின் சதி சககமனம் முதல் பாகத்தில் இறந்து போன தன்னுடைய புருஷன் குருவியோட சேர்த்து அந்த கர்ப்பிணியான சிறி குருவி கிட்ட சதி சககமனம் பண்ணணும்னு அந்த பறவை கூட்டத்துக்கு தலைவரான பூஷன் கழுகு மற்றும் ருத்ரா கழுகு நிர்ணயிப்பாங்க. அதுக்கு அந்த கர்ப்பிணியான சிறி குருவி ஒத்துக்காது. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு நம்மளுடைய இந்த பாகத்துல தெரிஞ்சுக்கலாம். அழுதுட்டு இருக்கிற சிறி கர்ப்பிணி குருவியை பார்த்து எந்த விதமான பரிதாபம் தோணவில்லை அந்த இரண்டு கழுகுகளுக்கு. அப்போ சிரி, உன்னோட எதிர்வாதனைக்கு இங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. உன் பின்னாடி இருக்கிற எல்லா பறவைகளும் சதீசக கமனம் நடந்துதான் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. இல்ல இல்ல ஐயா, அந்த விதமா நடக்கணும்னு இங்க எந்த விதமான பறவையும் நினைக்கல. அந்த விதமா நடக்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ இங்க இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் தெரியும். நாங்க வயிற்றுல இருக்கிற குழந்தையும் தாயும் நல்ல க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த விதமா இருக்கும்போது நீங்க ஏன் தடியா இருக்கீங்க? அந்த பேச்சை கேட்டு பூஷன் கழுகு இன்னும் பயங்கர கோவத்தோட கத்துச்சு. அந்த சிறு குருவி தன்னோட புருஷன் கூட சேர்ந்து எரிஞ்சு போனாதான் இந்த காட்டுக்கு நல்லது. இல்லைன்னா எல்லாமே நாசமாயிடும், ரொம்ப கெட்டது நடக்கும். அப்போ நம்ம தாய் இல்லாத பசங்களாகும். யோசிங்க நீங்க எல்லாரும். இந்த கர்ப்பிணியான குருவிக்காக நம்மளோட தாய் மாதிரி நினைக்கிற காட்டை நாசமாக்கிக்கலாமா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க நீங்க. அந்த பேச்சை கேட்டு அங்க இருக்கிற எல்லா பறவைகளும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பறவையா நிம்மதியா ருத்ரா கழுகு வைப்பு போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த காக்கா கவலைப்பட்டுக்கிட்டே தன் கண்ணில இருந்து வர்ற தண்ணியோட இப்படி சொல்லிச்சு. ஐயா, அந்த காலத்துல நிறைய குழந்தை திருமணங்கள் நடந்தது. வயசான கிழவனுக்கு ஒரு சின்ன குழந்தைய கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த கிழவன் செத்துட்டானா அந்த பொண்ணு யாரையும் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் கிறுக்க எழுதின வார்த்தைகளை நம்புறீங்க தவிர 10 மாசங்களோட குழந்தைய சுமந்து அதை பெத்து அது தாயோட வலியும் வேதனையும் புரியலையா? காக்கா மற்றும் கிளி, கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடுங்க. எதுக்காக வாயை மூடணும்? ஒரு தாய் கன்னியாயம் நடந்தா வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் நடக்கிறது நடந்துதான் ஆகணும். அந்த விதமா பூஷன் கழுகு சொல்லிக்கிட்டு கட்டாயப்படுத்தியாச்சு. சரி, அந்த சிறி குருவிய இறந்து போன தன்னோட புருஷன் கூடவே உட்கார வைக்கணும்னு அந்த நெருப்பு மேல பூஷன் கழுகும் மற்றும் ருத்ரா கழுகும் கட்டாயமாக நிர்ணயித்து அந்த சிறி குருவி கிட்ட நடந்து வருவாங்க. அப்ப அந்த சிறி குருவிக்கு வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு தன்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட சேர்ந்து தன்னுடைய மகளையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடும். அதை பார்த்து எல்லா பறவைகளும் ஷாக் ஆவாங்க. அப்ப அந்த காக்கா மற்றும் கிளி ஒன்னா சேர்ந்து அந்த சிறி குருவி பறந்து போனதுக்கு விசில் அடிப்பாங்க. சந்தோஷத்தை அடக்க முடியாம விசில் அடிக்கிறீங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. அப்படி அந்த சிறு குருவி தன்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தையோட பறந்து போனா இங்க இருக்கிற தன்னோட புருஷனை யாராச்சும் எரிப்பாங்கன்னு நினைச்சுது. அது ரொம்ப பெரிய தவறு. இப்படியே நாங்க விட்டுட்டு எல்லாரும் போயிடுவோம். அப்போ தன்னுடைய புருஷனோட நிலைமைய பத்தி யோசிக்க சொல்லி நீங்க போய் சொல்லுங்க. அந்த பேச்சை கேட்டு பதத்தப்பட்டு அங்க இருக்கிற காக்காவும் கிளியும் பறந்து போயிடுவாங்க. அப்ப அந்த 2 கழுகுகளும் சேர்ந்து விசில் அடிப்பாங்க. ஆகாயத்துல கஷ்டப்பட்டு பறந்துகிட்டு அந்த கர்ப்பிணி குருவி முன்னாடி போயிட்டு இருக்கும். அந்த குருவியை பின்தொடர்ந்து அந்த காக்காவும் கிளியும் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. சரி குருவி, நில்லுடி நில்லு. நீ எங்கேயும் போறதுக்கு வழி இல்ல. திரும்பி உன்னோட புருஷன் கிட்ட தான் போகணும். அந்த விதமா ரொம்ப சத்தமா முன்னாடி போயிட்டு இருக்கிற குருவிக்கு கேக்குற மாதிரி கத்திட்டு இருக்கும். அதை கேட்டு சிறு குருவி ரொம்பவே பயந்து போகும். ஐயோ, இந்த காக்காவும் கிளியும் ஒன்னா சேர்ந்து ஏன் பின்னாடி வராங்கன்னா எனக்காக தான் நினைச்சேன் தவிர, ஆனா 4 நல்ல வார்த்தையை சொல்லி என்ன திரும்பி அழிச்சிட்டு போக வராங்கன்னு அந்த காக்காவோட வார்த்தைகள் சொன்னாதான் புரிஞ்சுது. இவங்க 2 பேருக்கு நான் எப்படியாச்சும் சிக்கவே கூடாது. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு இன்னும் பயங்கர வேகத்தோட பறந்து போயிட்டு இருக்கும் அந்த சிறு குருவி. அதை பார்த்து அந்த காக்காவும் கிளியும் பயங்கரமா ஷாக் ஆவாங்க. உடனடியாக அதுல இருந்து வெளியில வந்து இன்னும் வேகத்தோட சிறு குருவியை பிடிக்கணும்னு போவாங்க. அட, இதென்ன நம்ம சொல்றது ஒன்னும் புரிஞ்சிக்காம இன்னும் வேகத்தோட முன்னோக்கி பறந்து போகுது. நீ சொல்றது கேட்டு நம்மள தப்பா நினைச்சுக்கிச்சு போல அந்த குருவி. நம்ம அவளை சமாதானப்படுத்தி திரும்பி அங்க கொண்டு போறோம்னு நினைச்சுக்கிட்டு அவ நம்ம விட்டு வேகமா போறா. எல்லாம் நீதான் பண்ண. அந்த விதமா அந்த 2 பேரும் ஒவ்வொரு திசையிலையும் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிறு குருவியை மடக்குவாங்க. அப்படியே 3 பேரும் ஒரு மரத்துல உட்காருவாங்க. நீ அங்க இருந்து தப்பிச்சுக்கிட்டு போனதுக்கு எங்களுக்கும் நல்லதுதான் தோணுச்சு. ஆனா அதன் பிறகு ருத்ரா கழகம் வந்து ஒரு பெரிய ஆப்பு வச்சான். அப்ப எல்லாரும் இறந்து போயிட்டீங்களா? அது பெரிய ஆப்படி, பாம்பை விட ரொம்பவே பெருசு, ரொம்பவே மோசமானது கூட அந்த ஆப்பு. அட, என்ன அந்த பெரிய பாம்பை விட ஆப்பு? அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போனா பொழைச்சுக்கலான்னு நம்ம பிளான் படி நினைச்சோம். ஆனா என்னாச்சுன்னா அது ரொம்பவே தவறுன்னு தெரிய வந்தது. எப்படி தெரிஞ்சுது?
நீ போய் உன்னோட புருஷன் கூட சேர்ந்து அந்த நெருப்பு மேல உட்காந்துதான் ஆகணும் குருவி. இல்லைன்னா உன்னோட புருஷனோட பணத்தை அங்கேயே அப்படியே எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நான் போய் உட்காருவேன்ல. நீ போய் எடுத்துட்டு வர்ற வரைக்கும் அங்கே உன்னோட புருஷனோட பணம் இருக்கணும்ல. அங்க இருக்கிற காட்டு நாய்கள் சாப்பிட்டுருமே. உண்மையாவா? எங்க கிட்ட அந்த ருத்ராக்கலுக்கு இப்படிதான் சொன்னான். எங்களுக்கு பயம் வந்து உன்கிட்ட சொல்லி புரிய வச்சு திரும்பி அழைச்சிட்டு போலான்னு உன் பின்னாடி வந்தோம். ஐயோ, அப்படி நடக்கக்கூடாது. என்னோட புருஷனோட பணத்தை அந்த நாய்கள் சாப்பிடக்கூடாது. வாங்க போலாம். என்னோட தலையெழுத்து இப்படிதான் போல, எதுவும் பண்ண முடியாது. அந்த விதமா நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. காக்காவும் குருவியும் மற்றும் கிளி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்தடைவாங்க. சிறி குருவி தன்னோட புருஷன் கிட்ட உட்காரும். அப்ப அந்த ருத்ராக்கலுக்கு நெருப்ப பத்த வைக்கும். அந்த நெருப்புலயே அந்த கர்ப்பிணி குருவியும் எரிஞ்சு போகும். சதி சககமனம் ஆகும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தது. ஜீவன், சாவித்ரி என்ற புருஷன் பொண்டாட்டி காகங்கள் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்களோட பையன் ஹரிய படிக்க வச்சுட்டு வராங்க. ஒரு நாள் மீனா என்ற பெண் காக்காவை அழைச்சிட்டு வரும் தன்னோட கூட்டுக்கு ஹரி காக்கா. அந்த பெண் காகத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க அந்த ஜீவன் மற்றும் சாவித்ரி என்ற புருஷன் பொண்டாட்டி காகங்கள். அம்மா, அப்பா, இவ பேரு மீனா. ரொம்பவே பெரிய இடம். என் கூடவே படிச்சிட்டு இருந்தா. என்னோட நல்ல குணம் அவளுக்கு பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உங்களுக்கு மருமகளா வந்திருக்கா. இன்னில இருந்து நம்ம கூடவே இவ தங்குவா. டேய் ஹரி, அவ பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்ற. நம்மள மாதிரி ஏழைகள் வீட்டுல அவ இருப்பாளாடா? நான் பெரிய வசதி இருக்கிற வீட்டுல இருந்து வந்திருக்கலாம் ஆண்டி. ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கு ஹரி ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் ஹரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க கூட இருக்கிறதுக்குன்னு. நான் இருப்பேன் கூட உங்க கூடவே. நீங்க சாப்பிட்றதுலயும் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, அவ்வளவுதான் போதும் மத்த எனக்கு. இத பாருமா, எங்களது ரொம்பவே ஏழை குடும்பம். எங்களோட ஏழை பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதனால உன்னோட வாழ்க்கை ஏழைத்தனத்துல ஏன் கஷ்டப்படணும்? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. என்னால உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காதுங்க. அந்த பேச்சு கேட்டு அந்த பையன் தன் மனசுக்குள்ள இந்த மாதிரி நினைக்கிறான். உனக்கு எங்களால இந்த பிரச்சனை ஏற்படணும்ல, அப்பதானே நீ உங்களோட வீட்டுக்கு போய் இந்த கஷ்டத்தை சொல்லி, அப்பதானே உங்க அப்பா எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவர்கிட்ட இருக்கிற சொத்தை எங்க பேர்ல எழுதி வைப்பாரு. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த காகம் தாய் காகத்துக்கிட்ட போய் மீனாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி சொல்லுவான். அந்த பேச்சு கேட்டு பையனோட மனசு புரிஞ்சுக்க முடியாம இருக்கும் அந்த தாய் காகம். இனி வேற எதுவும் பண்றதுக்கு இல்லாம மீனாவை வீட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துப்பாங்க. அன்னைக்கு இரவு அவங்க கூடவே அந்த மீனா காக்காவுக்கு ஊறுகாய் வச்சு உணவு தரும் அந்த சாவித்ரி. அதை சாப்பிட்டு, ஹரி, எரியுது ஹரி, ரொம்பவே காரமா இருக்கு ஹரி, எரியுது பயங்கரமாக, தண்ணி கொடு. அந்த விதமா அதிக காரத்தை தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படும். உடனடியாக ஹரி தண்ணி எடுத்து கொடுத்தோடனே சட்டுன்னு குடிச்சு போடுவா தண்ணிய மீனா. இவ்வளோ காரத்தை எப்படி சாப்பிட முடியுது ஹரி? ஒரு வாட்டி சாப்பிட்டதுக்கு இப்படி சொல்ற என்ன மீனா? நாங்க தினமும் 3 வாட்டி இதுதான் சாப்பிடணும். எங்க வீட்டுல எல்லாம் குழம்பு செய்யணும்னு ஏதாச்சும் பண்டிகை வரணும். எதுவும் பேசாம சந்தோஷத்தோட அந்த காரமான உணவை ஜீவன் மற்றும் சாவித்ரி சாப்பிடுறத பார்க்கும் மீனா. இதுவே தன்னோட வீடா இருந்திருந்தா தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற டைனிங் டேபிளை ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த டைனிங் டேபிள் மேல விதவிதமான சூடான குழம்புகள் மற்றும் சூடான சாதம், இட்லி, பூரி, தோசை எது சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் டக்குன்னு கேட்டதை சமைச்சு கொண்டு வர்ற வேலைக்காரர்கள் இதெல்லாம் மீனாக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுல இருந்து வெளியில வந்து இப்ப தான் இருக்கிற நிலைமைய நல்லாவே புரிஞ்சுப்பா. இந்த காரமான உணவு சாப்பிடுற கஷ்டம் உனக்கு எதுக்கு மீனா? இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போலாம். அங்க உங்க அப்பாவை சந்திக்கலாம். நம்மளோட கஷ்டத்தை சொல்லலாம். அப்பா அவர் நமக்கு காசு தருவாரு. நம்ம அதை வச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம். ஹரி அப்படி சொன்னதுக்கு அந்த மீனை எதுவுமே பேசாம அங்க இருக்கிற காரமான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனா அந்த காக்காவோட கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்கறதுக்கு அந்த சாவித்ரி கீழே எல்லாருக்குமே படுக்க போட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே மீனா கொஞ்சம் ஆச்சரியப்படுவா. எங்க வீட்டுல கட்டிலெல்லாம் கிடையாது மீனா, நாங்க எல்லாரும் கீழே தான் தூங்குவோம். இந்த மாதிரியான வாழ்க்கை உனக்கு தேவையா? நீ உங்களோட வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னா போதும். உன் மேல அன்பால இந்த வீட்டு முழுக்க உங்க அப்பா காசால நிரப்புவாரு. பணம் 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 சொல்ற என்ன ஹரி? உனக்கு என்ன வேணும்? என்னோட பணத்தை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல என்ன பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது மீனா. நானும் உங்க கூடவே சேர்ந்து தூங்குற ஹரி. கட்டில் இல்லைன்னா என்ன, நோ ப்ராப்ளம். நீ இருக்கல்ல, அது போதும் எனக்கு.
அப்படி அவங்க எல்லாருமே கீழே தான் தூங்குவாங்க. ஃபேனு கிடையாது, கொசு கடி வேற, அதை அடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜீவன் காக்கா பயங்கரமா கொரட்டை விடுறா தூக்கத்திலேயே. அதை கேட்டு மீனா காகத்துக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதை பார்த்து ஹரி மெதுவா சிரிச்சுக்கிட்டே, இவ்வளோ கஷ்டங்கள் உனக்கு தேவையா மீனா? இதோ பாரு ஹரி, எல்லாம் பழுக்கப்படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீ இங்கிருந்து என்ன அனுப்புற பேச்செல்லாம் பேசாத. குட் நைட். அந்த விதமா சொல்லிட்டு தூங்கிடும் மீனா. அதை பார்த்து ஹரி எதுவும் பேசாம தூங்குவான். கரெக்டா காலையில விடிஞ்ச உடனே சேவல் சத்தமா கூவுச்சு. மீனாவை தூக்கத்துல இருந்து எழுப்புவான் ஹரி. ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்கத்துல இருந்து எஞ்சிப்பா மீனா. வீட்டையெல்லாம் பெருக்க வச்சு கோலத்தை எல்லாம் போட வைப்பான். அதே விதமா ஸ்டவ் மேல தண்ணி வச்சு சூடு பண்ண சொல்லுவான். அது கூட பண்ணும் நம்மளுடைய மீனா. மீனா, எப்பயாச்சும் நான் சொல்றது கேளு மீனா, இங்க இருந்து போயிடு நீ. எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு ஹரி. நீ என்னை விட என்னோட பணத்தை பார்த்து தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. நான் இங்க இருந்து போய் பணத்தை கொண்டு வரேன் இரு. அப்படி சொல்லி அந்த மீனா காக்கா காசு இருக்கிற அவங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி அவளோட கஷ்டத்தை சொல்லி பணம் கேட்கும். ஆனா அவர் தரமாட்ட அங்கிருந்து போன்னு சொல்லுவாரு. அதோட அந்த மீனா காக்கா அங்க இருந்து அழுதுகிட்டே வந்து இந்த மொத்த விஷயத்தையும் ஹரி கிட்ட சொல்லும். அந்த ஹரி காக்கா ஏமாற்றம் அடைஞ்சதுனால அந்த மீனா காகத்தை கண்டுக்காம அங்கிருந்து போய் ஒரு பணக்கார குருவிய காதலிப்பான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னோட சொத்து முழுக்க உனக்கு எழுதி தரேன். ஆனா உன்னோட மீனு பொண்டாட்டிய நான் பார்க்கும் போதே என் கண் முன்னால நீ கொல்லணும். பணத்து மேல பேராசையால அந்த ஹரிகாக்கி ஒரு நாள் மீனக்காகத்தை ரொம்ப அன்பால பேசி ஒரு மலை பகுதிக்கு கொண்டு போய் ஒரு மரத்துக்கு பக்கத்திலேயே அந்த குருவி பார்க்கும் போதே அந்த மீனக்காகத்தை கத்தியால குத்தி சாவடிப்பான். அதோட மீனக்காக அங்கேயே இறந்து போயிடும். அந்த பணக்கார குருவியை கல்யாணம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான் அந்த ஹரி. அவங்க பையன் ஹரியோட பேராசைக்கு என்னைக்கோ ஒரு நாள் வாழ்க்கையில அடி வாங்குவான்னு அவங்க அப்பா அம்மா மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க.